கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் அப்படிங்கிறது தமிழகத்தில் இருக்க தேனி மாவட்டத்தோட மிக நெருங்கி, அதாவது கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு முக்கிய பாதை அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா கொச்சி மற்றும் தேசிய நெடுஞ்சாலை பாதை வந்து கேரளாவுக்கு இந்த வழியாகத்தான் செல்லப்படுது. இதுல பாத்தீங்கன்னா இந்த கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலையானது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் மழை விழுகிறப்போ பெரும் நிலச்சரிவு அடிக்கடி ஏற்படும். அதனால மழை விழுகும் காலங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த பகுதியில வந்து இரவு நேரங்கள்ல வந்து போக்குவரத்துல செல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இடுக்கி மாவட்ட நிர்வாகம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்த நிலையில இன்னைக்கு அதிகாலை 3 மணி அளவுல பாத்தீங்கன்னா ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டு அந்தோணி நகரை சார்ந்த கணேசன் என்பவர் வந்து லாரியிலே உள்ள மாட்டிக்கிட்டாரு. அவரை மீட்டு வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போற வழியில அவர் இறந்துட்டாரு. இது மட்டும் இல்லாம இது பக்கத்திலே பாத்தீங்கன்னா அதிகாலை, அதாவது காலை 6 மணி வாக்குல வந்து மிகப்பெரிய ஒரு நிலச்சரிவு ஏற்படுச்சு. இந்த நிலச்சரிவின் போது பாத்தீங்கன்னா இந்த நிலச்சரிவுக்கு கீழே வீடுகள் எதுவுமே இல்லாததுனால பெரும் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுச்சு. இந்த நிலச்சரிவினால வந்து இந்த தேசிய நெடுஞ்சாலை கொச்சி தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம போக்குவரத்து முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்காங்க. இதோடு மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த சாலையை வந்து சரி பண்றதுக்கே வந்து 2 நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து இந்த பகுதியில் வந்து யாருமே வாகனங்கள்ல வர வேண்டாம், இது ஆபத்தா இருக்கு அப்படிங்கிறதையும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்திருக்கு. இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள் பயணம் வந்து முற்றிலும் தடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வந்து அந்த நிலச்சரிவை வந்து சரி செய்யறதுக்கான பணி நடந்துகிட்டு இருந்தாலும் ஆங்காங்கே நிலச்சரிவு ஏற்பட்டதுனால இந்த பணி வந்து சற்று தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தகவல்களுக்கு நன்றி சிவசபாபதி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.